ஓணம் மிலாடி நபியை முன்னிட்டு 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் தாம்பரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு பலரும் சொந்த ஊர் செல்ல படையெடுத்திருக்கக்கூடிய நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. பேருந்தை பிடிக்க ஏராளமான பயணிகள் நீண்ட தூரத்திற்கு காத்திருக்கும் நிலையே ஏற்பட்டிருக்கிறது. பலரும் பேருந்தில் இடம் பிடிப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு பேருந்தில் ஏறும் காட்சிகளை பார்க்க முடிகிறது நம்மால். பல நாட்களா போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த சமாஜ்வாதி நிர்வாகி எப்படி சிக்கியிருக்காருன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க வீட்டில் உள்ள பரனில் மெத்தையை சுருட்டியபடி படுத்திருந்த சமாஜ்வாடி கட்சி நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படும் காயிஷ் கான் என்பவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பொது அமைதியை பாதுகாக்கும் வகையில் அவரை 6 மாதங்களுக்கு மாவட்டத்திற்குள் நுழைய மாவட்ட ஆட்சியர் தடை விதித்தார். எனினும் மாவட்டத்தை விட்டு வெளியேறாத காயிஷ் கான் சாதர் பகுதியில் உறவினர் ஒருவரது வீட்டில் சொகுசாக வசித்து வந்துள்ளார். இதனை அறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ய சென்றனர். அப்போது வீட்டில் உள்ள பரனில் மெத்தையை சுருட்டியபடி படுத்திருந்த காயிஷ் கானை கீழே இறக்கி போலீசார் கைது செய்தனர். சென்னையில் சாலையில் கிடந்த மின்வயரில் தீப்பொறி ஏற்பட்டதில் 3½ வயது சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த இம்ரான் தனது குழந்தையுடன் மண்ணடியில் ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது கீழே இருந்த மின்சார கேபிளில் திடீரென தீப்பொறி ஏற்பட்டு அருகே நின்று கொண்டிருந்த குழந்தை அகிப் இம்ரானின் வலது கால் மற்றும் வலது கையில் பட்டு தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அருகிலிருந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த மின்சாரத்துறையினர் தீப்பொறி ஏற்பட்ட கேபிளை மாற்றி பூசி சென்றனர். அலட்சியமாக பழைய கேபிள் கீழே கிடந்ததாகவும் அது பல மாதங்களாக இப்படித்தான் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நண்பர்களிடம் 500 ரூபாய் பெட் கட்டி ஆற்றில் குதித்த இளைஞர் காணாமல் போயுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் ஜூனை என்ற இளைஞர் தான் யமுனை ஆற்றிலிருந்து கீழே குதிப்பதாக தனது நண்பர்களிடம் 500 ரூபாய் பெட் கட்டியுள்ளார். இதையடுத்து நிவாடா பாலத்திலிருந்து தனது உயிரையும் பொருட்படுத்தாமல் யமுனை ஆற்றில் அவர் குதித்தார். ஆற்றில் பலத்த நீரோட்டம் காரணமாக நீரில் அடித்து செல்லப்பட்டு ஜூனை மாயமானார். இதனைத் தொடர்ந்து நீச்சல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு இளைஞரை தீவிரமாக தேடிய நிலையில் இளைஞர் பற்றி தகவல் கிடைக்கவில்லை. இதனால் ஜூனைத்தின் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். குமரி மாவட்டம் நட்டாலம் பகுதியில் இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தில் பைக்கை அதிவேகமாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நட்டாலம் பகுதியில் உள்ள 4 வழி சாலையில் ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபட்டு அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த நேசம் என்ற மூதாட்டி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இளைஞர் ஒருவர் வேகமாக ஓட்டி வந்த பைக் கட்டுப்பாட்டை இழந்து மூதாட்டி மீது மோதியதில் கால் துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விபத்தை உண்டாக்கி தப்பியோடிய இளைஞர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடிகர் சரவணன் மீது அவருடைய முதல் மனைவி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஒரே வீட்டில் 2 மனைவிகளோடு வாழ்ந்து வந்த சரவணன் முதல் மனைவியிடம் பாரபட்சமாக நடந்து கொண்டது மட்டுமின்றி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது ஏன்? தற்போது இளம் தலைமுறையினருக்கு நடிகர் சரவணனை பிக் பாஸ் போட்டியாளராகவும் பருத்தி வீரனின் சித்தப்பாவாக மட்டுமே அடையாளம் தெரிந்திருக்கும். ஆனால் 90ஸ்களில் நடிகர் சரவணனுக்கென தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவிலான மார்க்கெட் இருந்தது. அவர் கதாநாயகனாக நடித்த வைதேகி வந்தாச்சு, பொண்டாட்டி ராஜ்யம், மாமியார் வீடு, சூரியன் சந்திரன் போன்ற ஜனரஞ்சகமான குடும்ப படங்கள் அத்தனையும் ஹிட் அடித்தது. அந்த காலகட்டத்தில் சரவணனை இளைய தளபதி என்கிற அடைமொழியோடு ரசிகர்கள் அழைத்தனர். கோடம்பாக்கத்தில் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்த சரவணன் அவருடைய கெரியரின் பிற்பகுதியில் பின்னடைவை சந்தித்தார். ஒரு கட்டத்தில் கதாநாயகனாக பட வாய்ப்புகளே இன்றி ஃபீல்ட் அவுட் ஆன சரவணன் கடந்த 2001ஆம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கிய நந்தா திரைப்படத்தின் மூலம் வில்லனாக ரீஎன்ட்ரி கொடுத்தார். அதன் பிறகு 2007ஆம் ஆண்டு வெளியான பருத்தி வீரன் திரைப்படத்தில் சரவணன் நடித்திருந்த செவ்வாழை கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. பருத்தி வீரனுக்கு பிறகு குணச்சித்திர நடிகராக செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிய சரவணன் அரண்மனை, கோலமாவு கோகிலா, ஜெயிலர், தலைவன் தலைவி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். இந்த சூழலில் அவருடைய முதல் மனைவி சூரியஸ்ரீ என்பவர் சரவணன் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ளார். சரவணன் அவருடைய கெரியரில் தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு சூரியஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். கஸ்டம்ஸ் ஏஜென்சியில் ஹவுஸ் பிசினஸ் செய்து வந்த சூரியஸ்ரீ சரவணனுக்கு பட வாய்ப்புகள் இல்லாத போது பொருளாதார ரீதியாக லட்சக்கணக்கில் பண உதவி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பருத்தி வீரனுக்கு பிறகு குணச்சித்திர நடிகராக சரவணன் பிஸியானவுடன் ஸ்ரீதேவி என்பவருடன் 4 ஆண்டுகள் லிவினில் வாழ்ந்த பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். முதல் மனைவி சூர்யாஸ்ரீயிடம் தனக்கொரு ஆண் வாரிசு வேண்டுமென சென்டிமெண்டாக பேசி அவரை மூளைச்சலவை செய்த சரவணன் 2வது திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீதேவியை மணம் முடித்த பிறகு 2 மனைவிகளையும் சரவணன் மௌலிவாக்கத்தில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் ஒரே வீட்டில் குடிவைத்துள்ளார். ஆனால் ஸ்ரீதேவி வந்த பிறகு சரவணன் நடவடிக்கைகள் மொத்தமாக மாறியுள்ளது. பெரும்பாலும் 2வது மனைவியிடமே குடித்தனம் நடத்திய சரவணன் சூரியஸ்ரீயை கண்டுகொள்ளாமல் தனிமையில் தவிக்க விட்டுள்ளார். இந்த சூழலில்தான் சில வருடங்களுக்கு முன்பு இவர்களின் குடும்ப பஞ்சாயத்து காவல் நிலையம் வரை சென்று அதன் பிறகு பைசல் செய்யப்பட்டது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட சரவணன் அதில் கிடைத்த சம்பளத்தை வைத்து முதல் மனைவியை சமாதானப்படுத்தி விட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழலில்தான் தற்போது மீண்டும் சரவணனின் முதல் மனைவி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் நடிகர் சரவணன் மீதும் அவருடைய 2வது மனைவி ஸ்ரீதேவி மீதும் புகார் அளித்துள்ளார். ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சூரியஸ்ரீ சரவணன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அது அவங்க நினைக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ கூட 18th அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு செருப்பு ஸ்டாண்டு வச்சுக்க கூடாது, இந்த வீடு எனது, உன்னை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் பயங்கரமாக அடிச்சிடுவேன், குத்திடுவேன், அப்படியே நறுக்கி விட்டுடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு இது இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சரு. என்னோடய கிரில்லை திறக்கவே கூடாது, திறந்தாவே எட்டி உதைக்கிறா. ஏன் உனக்கு இது வீடு தேவையா, உனக்கு இது தேவையா அது தேவையான்னு அவளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன அவ்வளோ யார், அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள், என்னக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருப்பதாகவும்
தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு சரவணனும் அவருடைய இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியும் தான் காரணம் என பகீர் கிளப்பி உள்ளார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொன்னுடுவேன், வெட்டிடுவேன், உன் தலையில் உடைச்சிடுவேன், உன் தூக்கி போட்டுடுவேன்னா நான் என்ன சார் பண்ணுற முடியும்? என்ன பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து தயங்க மாட்டேன்றாங்க. இப்போவே சொன்னாங்களே 18ஆம் தேதி நான் உன்னை கொலை பண்ணிடுவேன், தூக்கி போட்டுடுவேன்ட்டு. இது மட்டுமின்றி சரவணன் தனக்கு சோறு கூட போடுவதில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்த முதல் மனைவி சூரியஸ்ரீ தன்னுடைய பராமரிப்பு தொகையாக ரூபாய் 40 லட்சத்தை தருவதாக ஒப்புக்கொண்டு அதன் பிறகு ஏமாற்றி விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2019 வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க கடன் அடிச்சுட்டு எல்லாமே போக ஒன்றுமே இல்லை என்கிட்ட. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இது பூனமல்லியில் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன், இது வரைக்கும் மெயின்டெனன்ஸும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கோர்ட்டுக்கும் ஆஜராகிறது இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு ஜீவனாம்சம் வேணும். ஜீவனாம்சம் வந்தால் எனக்கு மந்த்லி இல்லை, இவங்ககிட்ட மந்த்லி எல்லாம் எனக்கு கிடையாது. ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும். நடிகர் சரவணனும் அவருடைய இரண்டாவது மனைவியும் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி சில வீடியோ ஆதாரங்களையும் சூரியஸ்ரீ வெளியிட்டுள்ளார். பிரச்சனை 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 இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு யாராவது செங்கிலியை வந்துட்டு இப்படி கட்டி வைப்பாங்களா? எந்த பைத்தியக்காரியுமே அப்படி பண்ண மாட்டா. சங்கிலியை கொண்டு கட்டி வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வேணும். சூரியஸ்ரீ அளித்த புகாரை பெற்றுக் கொண்டுள்ள காவல்துறையினர் இந்த முறையும் சமரசம் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பார்களா, அல்லது முதல் மனைவியை விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட குற்றத்திற்காகவும் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்திற்காகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.